வெற்றிவேல் முருகனுக்கு குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம. வந்தே குரு பரம்பரா. गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वर गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः. गुरवे सर्वलोकानां श्री भवरूपिणां निधये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्ते नमः. ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு வராக உபநிஷத்தினுடைய 14வது மந்திரத்திலிருந்து சிந்திக்கலாம். இது மனன ஸ்தூல மனனம் அப்படிங்கிற 3வது படிக்கட்டு. மொத்தம் 6 படிக்கட்டு. அதாவது 10,000 மந்திரங்கள், 1000 வாக்கியங்கள், 1000 வார்த்தைகள், 100 வார்த்தைகள், 10 வார்த்தைகள், ஒரே வார்த்தை. முக்தியை நோக்கிய பயணத்தில் முதல்ல ஒரு அகண்ட பார்வையை நாம் பார்க்குறோம். அந்த பார்வையின்படி 108 உபநிஷத்தையும் ஒரு அகலப்பார்வை பார்க்கறதுனால இந்த ஸ்தூல சிரவணம் சூக்ஷ்ம சிரவணம் தாண்டி மனனத்துக்கு நாம் கால் எடுத்து வைக்கிறோம். மனனத்துக்குன்னு தனியாக பேச போகிறது இருந்தாலும் இந்த மந்திரங்கள் வரக்கூடிய வாக்கியங்கள் இது மனனத்தை சம்மந்தப்பட்டதாக இருக்கிறதுனால ஸ்தூல மனனத்தை இங்கே நாம் அறிமுகப்படுத்துவோன்னு சொல்லி மந்திரங்கள் அது சொல்லக்கூடிய கருத்துக்கள், அந்த கருத்துக்கள் அது உங்கள் ஆத்மா மேலே உங்கள் உயிர் மேலே ஏற்றி வைக்கப்பட்ட உபாதிகள். இந்த உபாதிங்கிற ஒரே வார்த்தை பயன்படுத்துவோம். உபாதிங்கிறது தோன்றும் நிற்கும் மறையும் மித்து. ஒரு வார்த்தை மித்து, முதல் வார்த்தை உபாதி, 2வது வார்த்தை மித்துன்னு வச்சுங்களேன். இந்த உபாதிகள்ங்கிறது நம்ம மேலே ஏற்றி வைக்கப்பட்ட 96 கருவிகளை நான்கிற அந்த தத்துவத்தை அகம் ஆத்மா அஸ்மி, அகம் பிரம்மாஸ்மி, அகம் சைத்தன்யம் அஸ்மி, அகம் சித்தஸ்மி இப்படின்னு இருக்கிற நாம் நம்ம மேலே ஏற்றி வைக்கப்பட்ட அவயவங்களாக மாறி போயிடுறோம். அது எது வரைக்கும்னா நம்ம உடம்பை தாண்டி வெளியில் இருக்கக்கூடிய பொருள் வரைக்கும். ஒரு வாட்ச், அழகான வாட்ச் ரொம்ப பிரியமாக வச்சுருக்கீங்க, அதுக்கு ஏதாவது ஒரு அது நின்று போச்சுன்னா உடனே உங்களுக்கு ஹார்ட் பீட்டே கொஞ்சம் நின்று போகுது. அது மாதிரி என்னன்னா பொருள் மேலே பற்று எல்லாத்துலேயும் அப்படியே அஸ்மிதான்னு பேர் அதுக்கு. இப்போ அஸ்மின்னு சொல்லலாம், இருக்கிறேன், நான் இருக்கிறேன், அதுவாக இருக்கிறேன், இதுவாக இருக்கிறேன், இருக்கிறேன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி அந்த நான் வாட்சாக இருக்கிறேன்னு மாறிடுறோம். அதனால தான் பிரச்சனையே வருது. நீ யார் அப்படின்னு சொன்னால் நான் அகம் பிரம்மாஸ்மி, நான் ஆத்மா. சுருக்கமாக சொல்லணும்னா ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா ஆனந்த நிலை, ஆனந்த ஸ்வரூபம், அமைதி ஸ்வரூபம், ஸ்வசிதம், நிஷ்கிரியம், சாந்தம், சாட்சி, மௌனம். இதுதான் என்னுடைய ஸ்வரூபம். ஆனால் என்னுடைய ஸ்வரூபத்தை விட்டு வெளியில் நிற்கக்கூடிய பொருட்களை பார்த்து அது பின்னாடியே போனதுனால இப்போ நான் எங்கே இருக்கேன்னு எனக்கே தெரியல. இந்த புலன்கள் புறத்தை நோக்கி அமைக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த பொருட்களை நோக்கி நம்மளுடைய புலன்கள் போகிறதுனால அந்த பொறிகள் முதல்ல போகும், அப்புறம் அது பின்னாடி புலன்கள் போகும், அது பின்னாடி மனம் போகும்,
புத்தி இல்லைன்னா புத்தி வீக்காக இருக்குது, இல்லை புத்தி இல்லைன்னு சொன்னால் புத்தியும் போகும், அகங்காரமும் போகும், சித்தமும் போகும், பிராணனும் போகும், எல்லாம் அது பின்னாடி போயிடும். எது பின்னாடியே? அந்த பொருள் பின்னாடி போயிடும். அதுக்காக டார்கெட் பண்ணி உயிரே கொடுத்து அதை அச்சீவ் பண்ணுறதுக்குள்ள 50 வருஷம் போயிடும். நான் இவ்வளோ தூரம் வந்துட்டேனா, நான் யார் என்ன எதுவும் தெரியாது. சாதாரண ஒரு வேஷம் போட்டாலே அப்படியே மாறிடுறான். என்ன காரணம்? அஸ்மிதாங்கிற ஒரு மகா மோசமான ஒரு பற்று. எதை நினைக்கிறோமோ அதுவாகிடுறோம், எதெல்லாம் பார்க்குறோமோ அதெல்லாம் நினைக்கிறோம். இதுதான் எல்லாமே எனக்கு பிடிக்கும், எனக்கு எல்லாமே பிடிக்கும், எனக்கு எல்லாமே பிடிக்கும்னு சாப்பாட்டு ஐட்டத்துலேருந்து ட்ரெஸ்ஸுலேருந்து பார்க்குற வீடு வரைக்கும் பொருட்கள் வரைக்கும் எல்லாமே எனக்கு வேணும். எதுக்கு? பயனுள்ளதாக இருந்தால் தேவை தான். பயனற்றது ஒன்று ஏற்கனவே இருக்குது, அதுக்கு மேலே எதுக்கு 2, 3, 4லாம்? என்ன காரணம்னா மிதமிஞ்சிய ஆசை. அத்தியாவசியம் தாண்டி, ஆடம்பரம் தாண்டி, அனாவசியத்தை தாண்டி போகிறான். சும்மா இருக்கட்டும். இல்லைன்னா உங்களுக்கு வச்சிருக்கிற பீரோ, நான் தெரியாமல் தான் கேட்குறேன், 1 வருஷத்துக்கு உள்ள ட்ரெஸ் இருந்தால் பத்தாது. அதில் 3 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் ட்ரெஸ்லாம் வச்சுருக்காங்க. தானும் இப்போ பயன்படுத்துறதில்ல, மற்றவங்களும் கொடுக்குறதில்ல, மேலே மேலே வாங்கிட்டு இருக்காங்கன்னா என்ன அர்த்தங்க? இதுக்கு பேர் என்ன அர்த்தம்? இதுக்கு பேர் என்ன அர்த்தம் சொல்லுங்கள்? அதான் பீரோ ஃபுல்லாக ஜீரோ, அப்புறம் பீரோ 10ல் சண்டை போட்டுக்கிறது, அப்புறம் இன்னொரு பீரோ வாங்கிட்டு வாங்குறது. வீடு ஃபுல்லாக பீரோ ஃபுல்லாக ஜீரோ, வீடு ஃபுல்லாக பீரோ. நாங்கள் கண்டுபிடிச்ச பாட்டு. எனக்கு கூட நேஷ்னல் அவார்டு கொடுத்தாலும் கொடுப்பாங்க. அறிவே இல்லை. 10 வருஷம் ட்ரெஸ் எல்லாமா வச்சுருப்பாங்க. எதுக்குங்க அது? நான் கேட்குறேன். தெரியாமல் தான். எனக்கு தெரியல. நீங்கள் சொல்லுங்கள், தெரிஞ்சவங்க. நீங்கள்லாம் மகா ஞானிகள், உங்களுக்கு எல்லாமே தெரியும், நிறையா படிச்சிருக்கீங்க, மெத்த படித்தவங்க. இதெல்லாம் ஒரு ஜென்மமாக கேட்குறேன். 10 வருஷ ட்ரெஸ்ஸு, 15 வருஷ ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் உள்ளே வச்சு கொடுக்குறதே இல்லை, யாருக்கும் கொடுக்கறதில்ல. அதெல்லாம் என்ன காரணம்னு சொன்னால் அஸ்மிதா. அஸ்மிதான என்னது? அதுவாகிறேன். நான் எதை ஆக சொன்னால் எதுவாகிறான் பாருங்கள். நான் பிரம்மமாகிறேன்னா ரைட்டு, ஒன்று தான் அது. அதை அங்கே போகிறதுக்கு வழி தெரியல. இங்கே ரோட்டில் பார்க்குறது, போகிறது, வர்றது எல்லாத்தையும் அஸ்மிதா அப்படின்னு நம்ம உடம்பில் எதெல்லாம் ஏற்றி வச்சுருக்குங்கிறதையெல்லாம் எடுத்து சொல்லுது மந்திரம். அதில் அவஸ்தாத்திரையும் 3 நிலைகளை சொன்னிச்சு. ஷடுபாவம் சொல்லக்கூடிய அஸ்தி ஜாயத்தே மிரியத்தே, மனிதனுடைய வாழ்க்கை, பிறப்பு, வளர்ச்சி, முதுமை, மரணம், அது சொன்னிச்சு. இதெல்லாம் நீ அல்ல, இதெல்லாம் உனக்கும் அல்ல, இதெல்லாம் உன்னுடைய உடம்புக்கு. உடம்பு வேற, நீ வேற. நீ யார்? நீ அறிவற்றவன், அக்ஷரம், அமிர்தம், ஆனந்தம், சாந்தம், சிவம். இவ்வளோ வார்த்தைகள் இருக்குது, உயர்வான வார்த்தைகள். அது என்னவாகுது? அது பரிணாமமாகுது, க்ஷயமாகுது, நாசமாக போகுது. அப்புறம் திரும்ப பிறக்கிறான். அப்புறம் பசி, தாகம், அது ஒரு விகாரத்தை ஏற்படுத்துது. அப்புறம் சோகம், மோகம், கீழான பொருளுக்கு மேலான மதிப்பு கொடுத்து அது பின்னாடியே போய் அது கிடைக்கலன்னா அழுவுறது. மியூசிக்கெலாம் போடணும். இதுக்கெல்லாம் அழுது ஒப்பாரி வைக்கிறது. வீட்டில் எல்லாம் இருக்கும். இது என்னவா வச்சுருக்கோம்? மூஞ்சை தூக்கி எங்கேயோ வச்சுருக்கோம். அந்த நேரத்தில் ஃபோட்டோ எடுத்து, செல்ஃபி எடுத்து குரூப்பில் போட்டால் நல்லாயிருக்கும். அது ஷடூர்மியா, அலைக்கழிக்கக்கூடிய 6 அலைகள்னு சொல்லக்கூடிய, முக்கியமாக இது இத்தனைக்கும் மேலே பாக்கியெல்லாம் ஏதோ இருக்குது. ஆனால் இந்த 6 இருக்குல்ல, அபிமானம் சொன்ன 6, உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக புரிஞ்சுக்க. அபிமானத்தை விட்டுருங்க. அபிமானத்தை விட வெக்கம், மானம், சூடு, சொரணை எல்லாம் நம்ம அதை பெருசாக, அது கீழான பொருளுக்கு மேலான மதிப்பு விடும். அதான் மோகம்னு பேர்.
எங்கள் இதில் என்ன நினைப்பாங்க, எங்கள் தெருவிலே நான் தான் பெரிய ஆள், எங்கள் பரம்பரையில் நான் தான் பெரிய ஆள், உனக்கு மட்டும் என்ன 25 அடியை நீளமாக புதைக்க போகிறாங்களா என்ன? அந்த எரிக்கிற இடம் ஒன்று இருக்குது, அது அந்த இது எரிப்பாங்களே, அந்த மிஷினில் போட்டு எரிக்கிறாங்களே இப்போ. கிரிமினேஷன், டிஸ்கிரிமினேஷனு, கிரிமேஷன். அந்த கிரிமேஷனில் உனக்கு மட்டும் 25 அடிக்கா கட்டுறான் பாட, உனக்கும் அதே 6 அடி தான். மூங்கில் 2 மூங்கில் இப்படி வச்சுருப்பான், நடுவில் ஒரு 4 கட்டையாக இருக்கும், குத்தும். அது நீ அப்போ குத்துனல, இந்த உன்னை போட்டு வச்சு செய்கிறான் பாருன்னு என்ன பண்ணுறான், இந்த கட்டையில் படுக்க வச்சு நீங்கள் சும்மா வரவு கட்டை மாதிரி எடுத்து தள்ளி விடுவாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்க, நீங்கள் நான் பார்த்துருக்கேன். நிறையா சிந்திக்க வேண்டிய இடம் அது. அப்படி ஒரு நீ இவ்வளோ டம்பம் பண்ணிகிட்டு இருந்த, என்னென்ன டலக்கு மாலக்கு வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்த, தெருவில், ஆஃபீஸில், கோயிலில், போகிற இடத்துல வர இடத்துலலாம் என்னென்னா நீ இப்போ சீன் போட்ட, உன் சீனெல்லாம் அடி அடங்கும் வாழ்க்கையடான்னு என்னாச்சு, அவன் சும்மா அப்படி இடது கையால் தள்ளி விட்டான், அது ஸ்வைன்னு போய் வரவு கட்ட மாதிரி விழுது, குப்பு குப்புன்னு எரியுது. அப்புறம் ஒரு டம்ளர், இந்த உங்கள் தாத்தா உங்கள் பாட்டி இந்த அப்படி இருக்கு நிலவரம். இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் அடங்கணும். என்ன அதெல்லாம் யாருன்னா அதெல்லாம் நீ இல்லை, ஒன்றும் எரிக்க முடியாது தெரியுமா, ஒன்றை கிள்ள முடியாது, குத்த முடியாது, அடிக்க முடியாது, வெட்ட முடியாது. என்ன ஒரு அதிசயமான பொருள் பார்த்தீங்களா, அது கெட்டு போகாத அளவுக்கு இருக்காது. அப்படின்னு தாண்டி அப்புறம் அசனா பிபாசா, பசி தாகம் தாண்டி, சோகம் மோகம் துக்கம் துயரமெல்லாம் தாண்டி, ஜரா மிருத்தி முதுமை மரணமெல்லாம் தாண்டி, இப்போ முதுமை வருது, என்ன பண்ணுறோம்? எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கா இல்லையா? கை கால் விளங்காமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? பயம், பல விதமான பயம் வருது. என்னென்னமோ நடக்குது பார்க்குறதுக்கு. ஒன்றும் தெரியாததெல்லாம் சொல்லலை, இல்லாததை இட்டுக்கட்டின்னு சொல்லலை. எப்போ எது வேணாலும் நடக்கும். அப்போ என்ன பண்ணணும்? வந்த வேலையை வேகமாக முடிக்கணும், ஞானத்தை பெறணும். அதுக்காக சொல்கிறது. இல்லை பயமுறுத்துறது இல்லை. என்ன நீ அப்படியே பயந்துருவ பாரு, அப்படியே நான் சொல்கிறதெல்லாம் அப்படியே கேட்டு நடந்துட போகிறேன், அது கிடையாது. இந்த ஜரா மிருத்தி இதெல்லாம் நம்மளை ஷடு ஊர்மி. அப்புறம் தாதுக்கள், எல்லா தாதுக்களும் உடம்பு சார்ந்தது, உன் உயிர் சார்ந்தது அல்ல. இப்போ இதெல்லாம் உன் மேலே ஏற்றி வச்சுருக்காங்கங்கிற ஒரு அறிவு தெளிவாக இருக்கணும். ரொம்ப மெதுவாக சொல்கிறேன், ரொம்ப வேகமாக சொல்லலை, சத்தமாகவும் சொல்லலை, எளிமையாக சொல்கிறேன். இதெல்லாம் நீ அல்ல, ஆனால் நீ அதை பிடிச்சிக்கிட்டு தொங்குற, அதான் நாங்கிற. நேற்று சொன்னல, என் மூடு சரியில்லை, என் மைண்டு சரியில்லை, என் உடம்பு ஏன் உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறேன். அந்த உடம்போட உனக்கு கனெக்ஷன் இருந்துச்சுன்னா இப்படி சொல்லுவேன். உடம்போட கனெக்ஷன் இல்லை, துரியத்தில் இருந்தால் அது இடிக்குங்க, அது ரத்தம். நான் சொன்னேன்ல, உற்சவம் முடித்து பிரம்மோற்சவம் முடித்து பார்த்தா காலில் நீட்டாக ஒரு கோடு போட்டு ரத்தம் வந்துடும், நீட்டாக வலிஞ்சிருக்கு. குளிக்கிற இடத்துல பார்த்தா அப்போ தான் தெரியுது, நீட்டாக சிவப்பு கலரில் கோடு இருக்குது, ரத்தம் வடிஞ்சிருக்கு, நீட்டாக வடிஞ்சு காஞ்சி போயிருக்கு. என்ன எப்படி குளித்தோமே தெரியல, அந்த ரத்தமே போகாமல் குளிச்சிருக்கோம் நம்ம. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், உடம்புல நம்ம இருக்கிறதில்ல, காரியத்தில் கண்ணாக இருக்கிறது. சுவாமி காரியம், அது மாதிரி நிறைய விஷயங்கள். நேற்று கூட அந்த டாக்டர் கொஞ்சம் யோசனை பண்ணி தான் போனேன், இவன் வந்து தெரிஞ்சு தான் அப்படி இருக்கானா, இல்லை தெரியாமல் அப்படி இருக்கானா, இல்லை உண்மையாக நேச்சுரலாக அவனுக்கு வலிக்கலையா? அவர் எவ்வளோதான் ஓட்டு அழுத்துன்னு அழுத்தி பார்த்தாரு, பாவம் டயர்டாகிட்டார், பாவம் அவரே குழம்பி போயிட்டார். வடிவேல் ஜோக் மாதிரி தான் நேற்று நடந்துச்சு. அவர் வந்து நான் வந்து அவர் என்னவோ பண்ணுறாருன்னு நான் அதை கான்சன்ட்ரேட் பண்ணி படுத்து கிடக்கிறேன். அவர் தம் கட்டாதீங்க நான் தம் கட்டலைங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு நான் உத்து நோக்குறேன். அப்படி கேஷுவலாக சொல்கிறேன், யதார்த்தமாக சொல்கிறேன், ஒரு சும்மா ஒரு காமெடியாக சொல்கிறேன். இது வந்து அவரை விமர்சனம் பண்ணலை, நான் பெரிய லாடு லபக்தாஸ்ன்னு சொல்லலை. அது அப்படி வலிக்கலை எனக்கு, இப்போ வலிக்குது இன்னைக்கு. அவர் சொல்லிட்டு போனார் 2 நாளைக்கு வலிக்கும்னாரு. அப்படியா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா பார்த்தா இப்போ வலிக்குது. அதாவது அவர் அந்த வர்ம பாயிண்ட்டுன்னு இருக்குல்ல, அந்த பாயிண்ட்டை ப்ரெஸ் பண்ணியிருக்காரு.
உண்மையாகவே இப்போ வலிக்கலை. அவருக்கு தான் நமக்கு வலிக்கிறமா வலிக்கும். எவ்வளோ பேரை பார்த்துருப்பாரு. அவர் சொல்லியிருக்க மாட்டாரா, இவர் சும்மா நடிக்கிறாரு வலிக்குது. அவன் சொல்லுவான் வடிவேல் வந்து சொல்லுவான்ல, முகத்தை மாற்றாதா அடி வாங்கினதை வெளில காட்டாதா அப்படின்னு சொல்லுவான். நான் எப்படி இருக்கேன் அதே மாதிரி இருன்னு. டாக்டருக்கு தெரியாதா? டாக்டருக்கு தெரியாதா? தெரியும். அவங்களுக்கு தெரிஞ்சு கண்டுபிடிச்சிருவாங்க. அப்புறமா அவர் ஆச்சரியப்பட்டு தான் போனார். காரணம் என்னென்னா, உடம்பே பிடிச்சிக்கிட்டு அதுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு, சிவப்பு பெயிண்ட் அடிக்கிறது. ஒரு ஜுவல்லரியில் ஒரு மயில் டாலர் இருந்துச்சு. அந்த மயிலுடைய மூக்கில் போய் சிவப்பு பெயிண்ட் அடிச்சிருக்கான். நான் யதார்த்தமாக அந்த அம்மாட்ட, என்னம்மா மயிலுக்கு லிப்ஸ்டிக் போட்டு விட்டீங்களான்னு யதார்த்தமாக கேட்டுட்டேன். அவ்வளோதான். அங்கே இருக்கிறவங்க எல்லோரும் சிரிச்சிட்டாங்க. இந்த மாதிரி பெயிண்ட் அடித்த மயிலாம் எனக்கு வேண்டாம், நேச்சுரலாக என்ன இருக்கோ அது இருக்கா பாருமான்னு அப்படி தேடி கண்டுபிடிச்சின்னு வச்சிங்களேன். மயிலுக்கு வாயில் என்ன இது கலர்ஃபுல்லாக இருக்கட்டும்னு பெயிண்ட் அடித்தாச்சு, சேப்பு பெயிண்ட்டு. மயிலையும் விடலை. அது என்ன அப்படின்னு கேட்குறேன். அதில் என்ன தான் இருக்குது அந்த பெயிண்டில்? கெமிக்கல் தானே அது, கெமிக்கல் தானே அது. வயிற்றுக்குள்ளே போனால் என்ன ஆகுது? நாளையிலேருந்து கெமிக்கல் உள்ளே போனால் செத்து போயிடுவேன் அப்படின்னு ஒரு டாக்டர் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போகிறான்னு வச்சுங்க, போடுவாங்களா? இன்றைக்கி ஏதோ ஒன்று பார்த்தோம், நம்ம காமெடியாக இருந்துச்சு. இது மாதிரி இல்லாததெல்லாம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல, அதெல்லாம் நீ அல்ல அப்படிங்கிறத ரொம்ப எளிமையாக சொல்கிறார். அப்புறம் இந்த காமம், கோபம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம், இந்த 6 உங்கள் நன்மைகளை எல்லாத்தையும் சாப்பிட்றோம். உங்கள் தவத்தை எல்லாத்தையும் அது சாப்பிட்ரும். ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் தடுமாறி ஏதோ குரு வந்து தவம்லாம் பண்ணுப்பா, இப்படி பண்ணுப்பா, அப்படி பண்ணுப்பான்னு சொல்லி கொண்டுக்கிட்டே போவாங்க. இப்போ இது உபதேசம் பண்ணுறதுனால நீங்கள் அதை விட்டுருங்க. இது உங்களுக்கு தெரியலைன்னா என்ன பண்ணுவீங்க? அது உங்களுடைய நன்மைகளை எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். எது? இந்த பொறாமை, இந்த கோபம், இந்த பேராசை, இந்த மோகம் என்ன பண்ணோம்? எல்லா நன்மைகளும் அது சாப்பிட்டு அது ஏப்பம் விட்டுட்டு உன் கூடவே இருக்கும், ஒன்றும் தெரியாத மாதிரி. மோசமானது இந்த 6. அதுதான் கேன்சர் வைரஸ்ன்னு வச்சுங்க. அதுக்கு 6 தொடர்பும் வச்சுக்காதீங்க. புரியுதா? இருக்கலாம், ஒரு மினிமம் இருக்கலாம், ஒரு 1 to 5% இருக்கலாம். பாக்கி அது தலையே தூக்கக்கூடாது, அது வளரவே விடக்கூடாது, அது உள்ளவே இருக்கக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் 100% உடனே எடுக்க முடியாது. ஏன்னா அப்பேற்பட்ட உடம்புல தான் நம்மளை போட்டு வச்சுருக்கு. அங்கே அறிவு இல்லைன்னா நம்ம செத்தோம். அறிவு இல்லைன்னு வச்சுங்களேன், இதில் தான் அவன் என்ன பண்ணுறான்? 6 இதில், இந்த 6 தான் தூண்டப்பட்டு கொலை பண்ணுறான், திருடுறான், ஏமாத்துறான், பொய் சொல்கிறான். இது 6 தூண்டப்பட்டது தான். எவனாவது ஒருத்தவன் அஃபர்மேஷனுக்காக காத்துன்னு இருக்கானா? இறைவன் வந்து ஆசீர்வதிக்கட்டும், இறைவன் வந்து பிளெஸ்ஸிங் பண்ணட்டும், இறைவன் அதை வந்து நடத்தி கொடுக்கட்டும்னு யாராவது காத்திருக்காங்கன்னா தெரிஞ்சாதான் காத்திருப்பான். தோணுனே செய்கிறானா இல்லையா? டிட்டர்மினேஷன், ரெசல்யூஷன், நோ அஃபர்மேஷன் வித் அபிமானம். ஒன்லி அபிமானத்தில் அவன் என்ன தோணுதோ செய்கிறான். இதனால் தூண்டப்பட்டால் நிச்சயமாக தோல்வி. இந்த 6 தூண்டப்பட்டால், காமத்தினாலேயோ கோபத்தினாலேயோ லோபத்தினாலேயோ தூண்டப்பட்டால் நிச்சயமாக அது வெறி பிடிச்சி அலையும், பைத்தியம் பிடிச்சி அலையும், தானும் செத்து போகும், மற்றவனையும் சாகடிக்கும். சேர்ந்தாரை கொல்லின்னு தமிழில் சொல்லுவாங்க. இதை யார் கூட இது சேருதோ அவங்க அவுட்டு. இது வைரஸ். அப்போ சேர்ந்தாரை கொல்லினா வைரஸ் தானே இது. அதான் அப்படி பார்த்து குணத்தில் பொழுதனைக்கு எந்த குணத்தில் வாழ்கிறோம்? ரஜோகுணம். தூங்கும்போது தமோ குணம், பாக்கி நேரமெல்லாம் ரஜோ. சாந்தமாக அதெல்லாம் எங்களுக்கு கிடையாது. வெள்ளிக்கிழமை பார்க்கலாம், கிருத்திகை அன்றைக்கி பார்க்கலாம் சாந்தமாக இருக்கிறத பற்றி. பாக்கி எல்லா நாளும் எங்களுக்கு பரபராதான், அலையும், நிற்காது ஒரு இடத்துல. என்னத்தை அது கான்சன்ட்ரேட் பண்ணும், என்ன தொழில் பண்ணும், என்னத்தை அது ஜெயிக்கும்? அது கதி, அதோ கதி தான். அதனால் தமோகுணம் தாண்டி, ரஜோகுணம் தாண்டி, சத்துவகுணம் தாண்டி, இதெல்லாம் குணம். இது எனக்கு இல்லை, என்னுடைய சொரூபம் அது அல்ல, இதுக்கும் எனக்கும் கேப் இருக்குது, இதெல்லாம் நான் அல்ல, இதெல்லாம் நீக்க வேண்டியதுன்னு அந்த குணத்தையும் நீக்கிறோம். அவஸ்தா நீக்கிறோம், கோஷத்தை நீக்கிறோம், தாதுக்களை நீக்கிறோம், 3 உடம்பை நீக்கிறோம், அந்த கரணத்தை, மனம், புத்தி, சித்தத்தை நீக்கிறோம். இதெல்லாம் நாம் அல்ல, அதனுடைய குணத்தில் நம்ம செயல்படுறோம். நம்ம குணத்தில் அது செயல்படுறதுக்கு கடவுள் அமைச்சு கொடுத்துருக்கான்.
நம்மளுடைய எண்ணங்களை செயல்படுத்துறதுக்கு இத்தனை கருவிகளை நமக்கு கொடுத்துருக்கான். நாம் நம்மளை மறந்துட்டு அதுவாகி அது பின்னாடி போகிறோம். இப்போ ஒரு கார் வண்டி எடுக்கிறீங்க, டிரைவர் வண்டி ஓட்டுறாரு, பின்னாடி ஓனர் இருக்கார். இங்கேருந்து திருக்கழுகுன்றம் போ அப்படின்னு சொல்கிறாரு. வண்டி பையன் வந்து இந்த பக்கம் ஓட்டிகிட்டு போகிறான். அரக்கோணம் திருத்தணி ஓட்டிகிட்டு போகிறான். கேட்டான், எனக்கு வண்டி ஓட்டுறது எனக்கு சௌகரியமாக இருக்குங்க, நீங்கள் சும்மா இருங்க, நீங்கள் ஓனர் தானே, வாயை மூடிக்கிட்டு உட்காருங்க பேசாமல் பின்னாடி. நான் என் இஷ்டத்துக்கு எப்படி ஓட்டுவேன்னா அப்படி ஓட்டினேன், வந்து இறங்கிட்டேன் அப்படின்னு பார்த்தா அதை திருத்தணிலாம் தாண்டி சுருட்டுப்பள்ளிலாம் தாண்டி எங்கேயோ போயிட்டான். என்னமோ ஒரு ஊருக்கு போயிட்டான், திருப்பதிலாம் தாண்டி போயிட்டான். எனக்கு அவனுக்கு சௌகரியமாக இருக்குது. நம்ம என்ன பண்ண வாயை மூடிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா என்ன காரணம்? அறிவே இல்லை. அதுதான் பாயிண்ட். இப்படி தான் நம்ம வாழ்க்கை போயின்ட்டுருக்கு. நீங்களாம் உங்களுக்கு இது பாடமாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நாளைக்கு போனோடனே பீரோ எல்லாத்தையும் காலி பண்ணி 5 பீரோவை 1 பீரோவை மட்டும் வச்சுக்கிட்டு பாக்கி எல்லா பீரோவே கொடுத்துருங்க, வேண்டாம். என்னடா அது வேதா கிளாஸ் வந்து தப்பாக போச்சே தோணுதா? அதனால் தேவையில்லாத குப்பையெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கோம்ல, அதெல்லாம் நாம் நினைக்கிறோம். நாம் நினைக்கிறோம். அதெல்லாம் தவறுங்கிறது. அது இல்லாமல் புலன்கள், கண்ணு பார்க்குறது, காது கேட்குறது, இதெல்லாம் நமக்கு கருவிகள். அப்புறம் கால் நடக்கிறது, கையை எடுக்கிறது, இதெல்லாம் கர்மங்கள். இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் நமக்குள்ளே இருக்கே தவிர இதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு இருக்கும். அறிவு இருந்தால் இதெல்லாம் நீக்கலாம். அறிவு இல்லைன்னா அது பின்னாடியே போகலாம். இப்போ நாம் எல்லாம் அறிவு இல்லாததுனால அது பின்னாடியே போகிறோம். எனக்கு இப்படி தோணுச்சு, என் மனசு இப்படி வருத்தப்பட்டுச்சு, என் மனசு அப்படியே ஒரு கவலையாக இருக்குது, ஒரே குழப்பமாக இருக்குது, ஒரே மயக்கமாக இருக்குது, ஒரே மோகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, உனக்கு அறிவே இல்லை என்று அர்த்தம், மெய்யறிவு இல்லை என்று அர்த்தம். அப்படிங்கிறத புரிஞ்சு அதை நீக்கணும். அது அல்லாமல் நமக்குள்ளே இன்னும் என்னென்ன இருக்குன்னா, திக் தேவர்கள், வாத் வாயு, அர்க்க சூரியன், பிரச்சேதோ வருணன், அஸ்வினி தேவதைகள், வகினி அக்னி, இந்திரன், உபேந்திரன், யமன் மிருத்திகா, ததா சந்திர, சத்துர்வக்திரா. நான்முகன் யார்? நான்முகன் ருத்ரஹ, க்ஷேத்ரஜ்ஞனா அந்தராத்மா, உடம்பு க்ஷேத்திரம். இந்த உடம்பு வந்து புரி, ஊருன்னு சொல்கிறோம்ல, ஊருங்கிற வார்த்தை பூருங்கிற வார்த்தையிலேருந்து வந்திருக்கு. நிறைய அத்தியாவசியம், இப்போ சொன்னோம்ல, அத்தியாவசியங்கிற வார்த்தை சம்ஸ்கிருத வார்த்தை. ஸோ இங்கே க்ஷேத்ரஜ்ஞ ஈஸ்வரனை யார் தான்? உபாதி தான். தோன்றின எல்லாமே உபாதி தான். எதெல்லாம் நீ பார்க்குறியோ, எதையெல்லாம் நீ அறியறியோ, அது எல்லாமே உபாதி தான். அப்போ ஒன்றை தவிர நீ பார்க்குறது, அனுபவிக்கிறது எல்லாமே என்னது? தோன்றும், நிற்கும், மறையும். அதோட என்ன கனெக்ஷன் உனக்கு? சாப்பாடே உங்கள் பசி நேரத்தில் நான் அப்படி தான் பார்க்குறேன். ஒரு பொங்கல் வைக்கிறாங்கன்னா அதில் அரிசி பருப்பு இதெல்லாம் போட்டிருந்தா கூட அது ஒரு அணுக்களாக தான் பார்க்குறேன் நான். இந்த அணுக்கள் கூடி இருக்குது, அப்போ கொஞ்சம் நேரத்தில் பிரிய போகுது. ஏற்கனவே பிரிஞ்சிருந்தது, இவன் கூட்டி வச்சுருக்கிறான், எண்ணெயில் போட்டு எடுத்து வச்சுருக்கிறான், வறுத்து வச்சுருக்கிறான், அப்புறமா உள்ளே தள்ளுறோம், உள்ளே போய் மறுபடியும் பிரிஞ்சு டைலூட் ஆகிடும். அணுக்கள் சேர்வதும் பிரிவதும் இதுதான் லைஃபு. சரி, அது இருந்தால் கூட இருந்துட்டு போட்டோம். மித்துங்கிற அறிவோடு அதை தொடர்பு கொள்ளுங்க. அது வந்து மித்து, அது பொய், அதுக்கு இவ்வளோ தான் பீரியாரிட்டி. அது ஒரு ஜடப்பொருள். நம்ம பேச்சை தான் அது கேட்கணும், அது பேச்சை நம்ம கேட்கக்கூடாது. அதுக்கு அறிவு இல்லை, அது ஜடமாக இருக்குது. உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? உனக்கு அறிவு இருக்குல்ல, அப்போனா நீ அறிவோடு செயல்படும். என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. என்ன அர்த்தம்? அப்போனா தொப்பையும் தொந்தியுமா, வாயும் வயிறுமா, பேச முடியாமல்.
என்ன பண்ணுறது, கண்ட்ரோல் பண்ண முடியலையா? கண்ட்ரோல் பண்ணாமல் இருக்கிறது மாத்திரம் இருக்கா சொல்லுங்கள். இப்போயே சாப்பாட்டுக்கு முன், சாப்பாட்டுக்கு பின், சாப்பாட்டுக்கு பதிலாக நீ எப்போ சாப்பிட போகிற? டாக்டர் சொன்னால் தான் கண்ட்ரோலாக இருப்பாங்க. டாக்டர் எப்படி தெரியுமா சொல்லணும், நீ சாப்பிட்ட நேராக யமலோகம், நீ வேதா கிளாஸ்லாம் போய் பிரயோஜனம் கிடையாது. மரியாதை வாயை மூடு, வாயை அடக்கு, நாக்கை கொஞ்சம் கத்திரிக்கோள். அது இன்னொரு ஐடியா வச்சுருக்கணும். கத்திரிக்கோள் வச்சு எல்லாருக்கும் வரிசலாக யார் யாருக்கு சுகர் இருக்குச்ச வாங்க வருவானா, சாப்பிடுவானா? அது மாதிரி என்ன ஆச்சுன்னு கேட்டால், ருத்ர ஈஸ்வரன் வரைக்கும் எல்லாமே மித்து தான். தோன்றுவாங்க, நிற்பாங்க, மறைவாங்க. அதான் ரமணர்கிட்ட போயிட்டு உங்கள் முன்னாடி ஈஸ்வரன் வந்து என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டான். இந்த மாதிரி வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, இது எல்லாம் இந்த பிம்பம்லாம் வந்து தோன்றுவது நிற்பது மறைவதில் எனக்கு உடன்பாடு இல்லை. என்னுள்ள வந்துடு, நான் நீ நானும் ஒன்று தானே அப்படிங்கிற அந்தளவுக்கு தெளிவாக இருந்திருக்கார். நம்மளாம் என்ன கேட்போம், உடனே பிளாங்க் செவுக்கு கேட்போம், 100 கோடி கேட்போம். அது முக்கியமாக பாயிண்ட்டு. இப்படி ஆகத்திய ஜாத்தானோ தத்துவஞானிகள் இப்படி சொல்கிறார்கள். 96 சன்வத்தியாஸ்து கீர்த்திதாக இது இப்படி 96 தத்துவங்களாக புகழ்பெற்று இருக்கிறது. பூர்வோக்த தத்துவஜாத்தானாம் வைலக்ஷணியம் நாமமயம். இந்த தத்துவங்களுக்கு அப்பால் ஒன்று இருக்க, இதுலேருந்து வேறுபட்டு ஒன்று இருக்குது, அழியாத பொருளாக இருக்குது, சத்தாக இருக்குது, அதுதான் நான். வராகரூபினம் மா ஏ வஜந்தி மயி பக்திதக. யார் என்ன பக்தியோட வராக ரூபமாக இருக்கக்கூடிய என்னை பூஜிக்கிறார்களோ பஜிக்கிறார்களோ, விமுக்த அஜ்ஞான தற்காரியா ஜீவன் முக்தாயா பவந்தி. அஞ்ஞான காரியங்கள்லேருந்து விடுபட்டு ஜீவன் முக்தர்களாக ஆவார்கள். அதனால் என்னை பஜனம் செய்யுங்கள், என்னை நினையுங்கள் அர்த்தம். நினைங்கன்னா நினச்சிக்கிட்டே இருக்க முடியாது. இப்போ விசாரம்னா நினச்சிக்கிட்டே இருக்கலாம். ஒரு விஷயத்தை கான்செப்டை சிந்திக்கிறோம், அது 24 மணி நேரம் கூட சிந்திக்கலாம். அதான் விசாரத்தினுடைய சிறப்பு. 24 hours சிந்திக்கலாம். ஆனால் சுவாமி எவ்வளோ நேரம் நினைப்பீங்க? 1 நிமிஷம் 2 நிமிஷம். அதனால் என்ன பண்ணால் பஜன் வச்சாங்கன்னா ஒரு பாட்டு பாடினா 5 நிமிஷம் அது ஃபுல்லாக நினச்சிட்டே இருப்பான். அதே அகண்ட பஜன் சொல்லிவிட்டு ஒரு 100 பாட்டு வச்சான்னு வச்சுங்க, ஒரு ஃபுல் டே வைக்கிறாங்கன்னு வச்சுங்க, அதுவும் இதுதான். ஆனால் எது இந்த அகண்ட பஜனுக்கெல்லாம் நிறைய சிரமப்படணும், கர்மா பண்ணணும். விசாரத்துக்கு அது கிடையாது. விசாரம் என்னது? ஞானத்தில் உங்கள் பிரெயினில் ஓடக்கூடிய விஷயம், உங்கள் மனதில் ஓடக்கூடிய விஷயம். எது ஈஸி? சிந்திக்கிறது ஈஸியாக, செயல்படுறது ஈஸியாக? சிந்திக்கிறது தான் ஈஸியாக. தான் சூக்ஷ்மம். எப்பயுமே சூக்ஷ்மம் மேலானது. அதெல்லாம் புரிஞ்சுக்குங்க. பெருசாக இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க. சூக்ஷ்மமாக டெக்னாலஜி இருக்கா பாருங்கள். ஆர்ட்ஸை தாண்டி சயின்ஸை தாண்டி டெக்னாலஜி போயிடணும். அதுக்கு மேலே ஏதாவது வார்த்தை இருக்குன்னு தெரியும். இருக்கலாம், இருக்கணும். தே ஏ ஷண்வதிதாம் தத்துவஜாக. இப்படி தத்துவஜா 96 சொன்னாங்க. எத்தனை குத்ராசிரமோ ரதாக. இதில் மனிதன் எந்த ஆசிரமத்தில் இப்போ வாழ்க்கையை தொகுத்து கொடுத்துருக்காங்க. நீ வந்து 100 வயசு வாழ்கிறேன்னா 19 வயசு வரைக்கும் நீ வந்து பிரம்மச்சரியம் இரு. அப்புறம் ஒரு 25 ஆண்டுகள் இல்லறத்தை நடத்து, குடும்பத்தை நடத்து, ஆசைகளை எல்லாம் பூர்த்தி பண்ணிக்கோ. அடுத்தது ஒரு 25 வருஷம் வனப்பிரசத்துக்கு போ. ஒரு 25 ஆண்டுகள் இறைவனை நோக்கி சிந்தி குருவோட பயணம் செய்ய. அதுக்கப்புறம் எஞ்சிருக்கிற நாட்கள் இருந்தால் நிதித்தியாசனத்துக்காக 25 ஆண்டுகள் சன்னியாசம் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. ஆச்சா? இது எதுக்கு அது மாதிரி சொல்கிறாங்க? எதுக்கு அது மாதிரி சொல்லணும்? நீ வந்து நேராக சன்னியாசம் போன்னு நம்ம சொல்ல மாட்டோம், நேராக வனப்பிரசத்துக்கு போகணுன்னு சொல்ல மாட்டோம், நேராக கிரகஸ்தத்துக்கு போகணுன்னு சொல்ல மாட்டோம். இப்போ பருவத்தை பயிர் செய்யணும். அந்தந்த வயசில் இந்த மனதில் எண்ண கிளர்ச்சிகள் ஏற்படும். அது இயல்பு, அது சுபாவம். அப்போ அது அறிவுள்ள ஞானம் பெற்ற குழந்தையாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் டேக்கிள் பண்ணி
மெயின்டைன் பண்ணி தன்னுடைய கோலை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணி மொத்த எனர்ஜியும் அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கு செலவு செய்து பாக்கி நாட்கள் எல்லாம் தபஸ் செய்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அது பயணித்து ஜெயிச்சிடுது. அது ஒரு காலம். ஆனால் 95% எல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஊற்றிக்கிறாங்க. இப்போ ஞானம் பெறுவதை விட ஞானம் 6 ஆண்டுகள் இப்போ நீங்கள் பெற்றிருக்கீங்க. ஞான நிஷ்டைக்கு வந்தால் தான் அது செயலுக்கு வரும், சுபாவமாக மாறும். ஞான நிஷ்டைக்கு தான் உங்களுக்கு காலங்கள் நீங்கள் ஏகாந்தமாக உக்காரணும், நிதித்தியாசனம் பண்ணணும், மனனம் பண்ணணும். இப்போ சிரவணம் பண்ணினதே சிரவணமே பண்ணாமல் இருக்கிற காலகட்டத்தில் அதே மாதிரி ஒரு சாதனையாளனாக இருக்கிறவன், ஒரு சாதனையை நோக்கி போகிறவன், ஒரு குறிக்கோளை நோக்கி போகிறவன் பல நேரத்தில் அவன் தனிமையாக பயணம் செய்கிற மாதிரி இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸு அவனை ஆட்கொள்ளும், உற்சாகம் இருக்காது, சப்போர்ட்டர்ஸ் இருக்க மாட்டாங்க, சாதகமான நிகழ்ச்சிகள் நடக்காது. ஆனால் அதிலெல்லாம் அவன் தன்னுடைய அந்த குறிக்கோளுங்கிற அந்த டார்கெட்டுங்கிற அந்த விளக்கு அணையாமல் என்ன பண்ணணும், அந்த நெருப்பை அணையாமல் பாதுகாத்து மெதுவாக பயணிக்கணும். பெரிய கோல் வச்சுருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், கோலே இல்லாதவனை பற்றி பேசலை. கோலே இல்லாததெல்லாம் ஆடு மாடு, அது சாப்பிடும், தூங்கும், விகாரம், குட்டி போடும், அது பீரோ நிறையா வாங்கி வச்சு செத்து போகும் கடைசியில். அப்புறம் அந்த பீரோலாம் யாரோ எடுத்துக்குவாங்க தெரியுமா? அந்த பீரோ அது பார்த்துட்டு இருக்க போகுது 5 பீரோவையும். ஒரு நல்ல குறிக்கோளோடு செயல்படுறவங்க, தபஸ் பண்ணுறவங்க தன்னை ரொம்ப ரிசர்வ்டாக தான் வச்சுக்கணும். ரொம்ப சரியான பிரம்மஞானத்தோடு பயணித்தா அவங்க ஏமாந்து போக மாட்டாங்க, இல்லைனா மென்டல் ஆகிடுவாங்க. 2 விஷயம், அதுதான் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு பேர். புரியுதா? அப்போ பிரம்மஞானம் இருந்ததுன்னா அங்கங்கே ஆயின்மெண்ட் போட்டு அங்கங்கே மருந்து கொடுத்து என்ன பண்ணோம், உங்கள் வாழ்க்கையில் கவலையே, துக்கமோ, பயமோ, குழப்பமோ இல்லாமல் பண்ணி. ஏன்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளோட தொடர்பு கொண்டுக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சிங்களேன், அது சுயம் பிரகாசம் எப்போதும் தெளிவாக வச்சுருக்கும். புரியுதா? இல்லைன்னா ஒரு நேரம் உற்சாகமாக இருப்பீங்க, ஒரு நேரம் டிப்ரெஷனில் மாட்டிக்குவீங்க. அதனால் லௌகிக கோல் வச்சுருக்கிறவங்க, ஆன்மீக கோல் இருக்கிறவங்களே சரியாக குரு இல்லாமல் இப்படி மாட்டிக்கிறாங்க. ஆன்மீக கோல் இருக்கிறவங்க முகத்தெல்லாம் பாரேன், உற்சாகமாக சந்தோஷமாக எப்போதும் இருக்கிறது இல்லை. நான் பலமுறை அதை நான் சிந்தித்தது உண்டு. நம்ம போய் எப்படி சொல்லணும், நம்ம என்ன பெரிய இதுவா அவங்களுக்கு போய் உபதேசம் பண்ணுற அளவுக்கு. ஆனால் நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவோம், ஏன் இப்படிலாம் இருக்காங்க, இப்படி ஏன் முகம்னா அவங்களுடைய எதிர்பார்ப்பு ஒன்று இருக்கும். எதிர்பார்க்கக்கூடாது. எப்போதும் போல இரு, யதார்த்தமாக இரு, இறைவனை நினச்சிட்டு அன்றாட வேலைகளை செய்ய, உன்னுடைய குறிக்கோளுக்கு நீ செய்ய வேண்டிய நேரத்தை ஒதுக்கு, உழைப்பை கூட அப்படியே பொறுமையாக மெதுவாக நடக்கணும், படுத்துடக்கூடாது. புரியுதா சொல்கிறது? புரியுதா? இறைச்சிந்தனை இருக்கிறவங்கள அது சரியாக வழி நடத்திடும். லௌகிக கோல் வச்சுறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக பயணிக்கணும், இல்லைன்னா உங்களை குறுக்கு வழியில் கொண்டு போய் விட்டுரும், சரியான பள்ளத்தில் தள்ளி விட்டுரும். அங்கே ஏமாந்துடக்கூடாது. இது ரொம்ப எச்சரிக்கையாக விழிப்பு நிலையோடு இருக்கணும் பயணிக்கிறவங்க, சாதனையாளர்களாக சொல்கிறேன். இறைவனை நோக்கி பயணிக்கிறவனுக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஆனால் அவன் ப்ராக்ரெசிவாக போகணும், அங்கேயே ஒரே இடத்துல பத்துண்டு கூட. இப்போ பக்தியை வேணால் பக்தியோடையே இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வர. இங்கே இந்த ஆத்மாங்கிறது விலட்சணமாக இருக்குது. இத்தனை தகுதிகளை தாண்டி இதெல்லாம் நான் அல்ல, நான் அமைதி, ஆனந்தம், அறிவு, ஆற்றல், அன்பு, இதை விட்டு நம்ம வெளியில் வரவே கூடாது. எஸ்பெஷலி இந்த அமைதியை விட்டு வெளியில் வரவே கூடாது. என் லைஃப்பில் இதெல்லாம் நடந்திருக்கு, என்னை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. டிஸ்டர்ப்னா நான் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிறத விட்டுட்டு என்னை கீழே இறக்கும். நாம் கீழே இறக்குதுங்கிறது தெரிஞ்சு இறங்கி திரும்ப மறுபடியும் யதாஸ்தானத்துக்கு வந்துடுவோம். யதாஸ்தானத்தில் இருக்கிற யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியம். உன்னுடைய இருப்பிடத்தை விட்டுட்டு கீழே இறங்கினீங்கன்னா திரும்ப ஏறிடணும். முதல்ல இறங்கவே கூடாது, அங்கிருந்து வேலை செய்யணும். அங்கிருந்து வேலை செய்ய முடியும், மகத்தாக செய்ய முடியும். ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய பரம்பரையோட தொடர்பு இருந்தால் எப்போதும் வெளிச்சம் இருக்கும், தெளிவான பயணம் இருக்கும், குழப்பமே இருக்காது. இப்போ நம்ம கூட பயணிக்கிறவங்களுக்கு இங்கே குழப்பமாக இருக்குன்னு யாராவது ஒருத்தவங்க கேட்பாங்கன்னு பார்க்குறேன், கேட்க மாட்டுறாங்க. எவன் வேணால் கேட்குறான், எவன் கேட்குறான், அவன் பிட்டாக கேட்குறான். அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஒரு பயணத்தில் பயணிக்கிறவங்க அங்கங்கே டவுட் இருந்து கேட்டிங்கன்னா அங்கே சொல்லும்போது ஒரு கதவுகள் திறக்கும். டவுட் இருந்ததுன்னா வச்சுக்கக்கூடாது, கேட்டுடணும். குரு இருக்கிறதுனால அந்த அரிய வாய்ப்பை நான் சரியாக பயன்படுத்திக்கணும். ஏன்னா இந்த கேள்வியை கேட்குறதுக்கும் உங்களால் முடியாது,
கேட்டாலும் எங்கே போய் கேட்பீங்க? குருவை தேடி எங்கெல்லாம் அலைஞ்சிருக்காங்க, யார் யாரோ எவ்வளோ பேரோ. என்கிட்டே எவ்வளோதோ பேர் வந்து சொல்கிறாங்களே, நீங்கள் எல்லாத்தையும் உடச்சி ஓப்பன் பண்ணுறீங்க ஜி, அள்ளி வாரி வழங்குறீங்க. நான் இதுக்கெல்லாம் ஒரு காலகட்டத்தில் அப்படி அலைஞ்சிருக்கேன். என்னுடைய 30 வயசுக்குள்ளேயே காசி ராமேஸ்வரத்தில் எல்லா இடமும் சுற்றிருக்கேன், இந்தியா ஃபுல்லாக சுற்றிருக்கேன், போயிருக்கேன், வந்திருக்கேன். இந்த அளவுக்கு தெளிவாக யாரும் எனக்கு சொல்லலை ஜி, நீங்கள் வரேன் ஜி அப்படி சொல்கிறாங்க. அதனால் உள்ளே இருக்கக்கூடிய பரம்பரையோடு எப்பயுமே அந்த சத்தை விட்டு நம்ம கீழே இறங்கக்கூடாது. நல்ல தெளிவாக இருக்கணும். இறைவன் எது நடந்தாலும் பரவாயில்ல, யாருக்காகவும் இறைவனை இழக்கக்கூடாது. இறைவனுக்காக எதை வேணாலும் இழக்கலாம். அந்த பண்பாடு இருந்துச்சுன்னா அவன் கோலெலாம் அல்பம், டக்குன்னு ஆகும், தானாகவே நடக்கும். அதுதான் செய்து காட்டுறேங்கிற நம்பிக்கையோட கருத்துக்களை சொல்கிறது, செய்து காட்டுறது. அம்மா வெறும் வாயில் வடை சுட்டுட்டு போகாமல் சொல்லி தான் செய்கிறதுக்கு காரணம் என்னன்னா அதான் தெளிவு. உள்ளே இருக்கக்கூடிய பரம்பரையோட கனெக்ஷன், வெளிச்சம். குழப்பமாகவே அடியணும் ஒரு செகண்ட் கூட பயணிக்க மாட்டேங்க. நல்லா புரிஞ்சுங்க. இது நீங்கள் கற்றுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு 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 ஃபார்முலான்னு கூட சொல்லலாம். குழப்பத்தோட ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க மாட்டேன். அந்த அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்குது பாருங்கள், ஆச்சரியமாக இருக்கும். ஒரு 10 செகண்ட் கூட எடுப்பேன். அந்த க்யூவில் அங்கே போய் லக்ஷ்மிபுரத்தில் எத்தனை செகண்ட் எடுத்தோம், இப்படி ஒரு பார்வை பார்த்தோம், சரியாக வராதுன்னு திருப்புப்பா அப்படின்னு திரும்பிடும். காரணம் என்ன தெரியுமா? உள்ளே இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் நல்லா விளங்குறாங்கன்னா வெளிச்சம் நல்லா இருக்கும். அவ்வளோதான் விஷயம். அதோட தொடர்பு கொண்டோம்னா அந்த அது எப்பயுமே சுயம் பிரகாசம் தான். நாம் தான் அதோட தொடர்பு கொள்ளாமல் இருக்கிறோம். அது எவ்வளோ பெரிய இருட்லேயும் அது பிரகாசமாக தான் இருக்குது. நாம் வெளியில் வந்து பார்க்குறதுனால நமக்கு குழப்பமும் மயக்கமும் இருக்குது. அதனால் எப்போதும் இருக்கும் இடத்தில் இருக்க வேணும். ஸ்வசித்தம், தன்னிடத்தில் தன்னில் தானாய், உதித்த இடத்தில் ஒடுங்குதல். நீங்கள் என்ன சொன்னீங்க? தன்னில் தானாய் அமர்தலா? அப்படின்னு நான் இதுக்கெல்லாம் வேறுபட்டவன் அப்படின்னா என்னுடைய குவாலிட்டி எக்காரணத்தை கொண்டும் குறையாது, தரம் தாழ்ந்து போகாது அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நிலையில் இருந்து செயல்படும் போது அந்த காரியங்கள்லாம் ஜெயமாயிடும். அதனால் இந்த அஞ்ஞானத்துக்குனால செய்யக்கூடிய தற்காரியா அந்த மாதிரி காரியங்களில் மேலே மேலே கர்மாவை செய்யாமல் அதுலேருந்து முக்தி அடைகிறார்கள். சண்மத்து எந்த ஆசிரமம், இப்போ நான் சொன்னலையா 4 ஆசிரமம் எதுக்கு அப்படின்னா உன்னுடைய பருவத்தை பயிர் செய்யணும், ஏமாந்து போகக்கூடாது. இப்போ அந்த ஆசிரமம் முக்கியமாக இல்லையா? இந்த ஆசிரமம் கொள்கையா சத்தியமா? இந்த ஆசிரமம் கொள்கை. சத்தியத்தை அடைவதற்கு ஒரு வாகனம், ஒரு வரைமுறை, ஒரு ரூட் மேப்பு தான் இது. ரூட் மேப்பில் இருக்கிறவங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ரூட் மேப்பு தான் கடவுள்னு இருந்துக்கிட்டு சத்தியத்தை விட்டுறாங்க. இப்போ இந்த சடங்குகள் வரைமுறைகள்லாம் நியமங்கள்லாம் வச்சுருக்காங்க. நியமங்கள்லாம் எதுக்குன்னு கேட்டால் நியமங்கள் பரம்பொருளை சென்று சேர்வதற்கு, நியமங்கள் கோலை சென்று சேர்வதற்கு, நியமங்கள் உன்னை நெறிப்படுத்துறதுக்கு. ஆனால் அது என்ன பண்ணுதுன்னா உன்னை உயிரே எடுத்துடுது. அது நியமங்கள். புரியுதா சொல்கிறது? இப்போ கரெக்ட் டயத்துக்கு இருக்கணுங்கிறது ஒரு நியமந்தான். கரெக்ட் டயத்துக்கு இருக்கணுங்கிறது நியமந்தான். அதை கடைப்பிடிக்கிறேன்னு எங்கேயாவது ஒரு % கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக கொடுத்து என்ன பண்ணலாம், சரி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா எனக்கு உயிரே போயிடும் அப்படின்னு இருந்தால் அது மாதிரி எத்தனை நியமம் இருக்கோ அத்தனை உயிரை எடுத்துரும். இப்போ உயிரை எடுக்கிறது வாழ்க்கையா, கொள்கையை அடைகிறது வாழ்க்கையா? இதெல்லாம் நியமங்கள் தான். உனக்கு அங்கே மேலான அறிவு இருந்துச்சுன்னா இது நியமந்தான். இந்த இடத்துல சின்னதாக என்ன பண்ணிக்கலாம், சரி பண்ணிக்கலாம். அப்போனா எந்த ப்ரெஷரும் இல்லாமல் வேலை செய்யணும். பெரிய கோல் நல்லா புரிஞ்சுங்க. பெரிய கோல் நீங்கள் ரீச் ஆகணும்னா எப்போ பார்த்தாலும் ப்ரெஷர்லையும் எப்போ பார்த்தாலையும் ஒரு ஃபயர்லையுமே இருக்கக்கூடாது. ஃபயரில் இருக்கணும், விழிப்பு நிலையில் இருக்கணும். ஆனால் துக்கத்துலேயும் ப்ரெஷர்லையும் பயத்துலேயும் குழப்பத்துலையும் இருக்கக்கூடாது. செய்யக்கூடிய விஷயத்த அது எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் அறிவு இருந்தால் அது முதல்ல சிம்பிளிஃபை பண்ணிடும். இது பெரிய முக்கியமான நுட்பம். இது அறிவு இருந்துச்சுன்னா உன்னுடைய எல்லா ப்ரெஷரையும் அறிவு இல்லாமல் ஏற்படுறது தான். அறிவு இருந்ததுன்னா உங்கள் ப்ரெஷர் இருக்காது,
உனக்கு எத்தனைலாம் நெருக்கடி இருக்குன்னு சொல்கிறீங்களா, அது எதுவுமே இருக்காது. அறிவை எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிடும். நேரத்தை சிம்பிளிஃபை பண்ணிடும், தூரத்தை சிம்பிளிஃபை பண்ணிடும், மனிதர்களை சிம்பிளிஃபை பண்ணிடும், ரூட்டை சிம்பிளிஃபை பண்ணிடும், எல்லாமே சிம்பிளிஃபை பண்ணும். அறிவு, நுட்பமான அறிவு. நுட்பமான அறிவு நீ உள்ளே போக போக அது உனக்கு கொடுக்கப்படுகிறது. அங்கங்கே உனக்கு வழி நடத்துறதுக்கு அங்கங்கே உனக்கு செய்தி வந்துக்கிட்டே இருக்கும். நீ சரியாக பயணம் செய்தால் சத்தியமிருத்தம்ங்கிற அந்த ரூட்டில் போயிட்டு இருந்தீங்கன்னா உனக்கு எல்லா சப்போர்ட்டும் உனக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நீ எவ்வளோ பெரிய கோலும் உனக்கு பெரிய கோலாக இருக்காது. நான் ஒரு பொதுவாக சொல்கிறேன், ஒரு உதாரணம் இல்லாமல் சொல்கிறேன். அதனால் எந்த கோலையும் கஷ்டப்பட்டேன், நஷ்டப்பட்டேன், உயிரை கொடுத்தேன், அதெல்லாம் அறியாமை, அதெல்லாம் அறிவில்லாதவன் சொல்கிறது. எதுக்கு கஷ்டப்படணும்? உன் கோலை அடையிறதுக்கு உனக்கு ஒரு அறிவு இருக்குது. அந்த அறிவை பிடி. அந்த அறிவை பிடிச்சின்னா அதுக்கு தவம் வேணும், தவம் வேணும், தவம் வேணும். ஒன்றில் நிற்கிற தவம் வேணும். அந்த அறிவை பிடிச்சின்னா அந்த கோல் ஈஸியாகிடும். நுட்பமான அறிவு, நுட்பமான அறிவு, நுட்பமான அறிவு. ஒன்றில் நிற்க 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 அந்த நுட்பமான அறிவு வரும். அதையே சிந்திக்கணும். இப்போ சித்தர்கள்லாம் எப்படி சித்தி பண்ணுறாங்க, எப்படி காரியங்கள்? ஒரு தனி மனிதன் அந்த லக்ஷ்மிபுரம் அவ்வளோ பெரிய 5 கிலோமீட்டருக்கு ஒரு ஊரை என்ன பண்ணுறாங்க, கம்ப்ளீட்டாக காம்பவுண்டு போட்டு ஒரு ஆன்மீக காரியங்கள் நடத்திட்டு இருக்காங்க. ஒரு குரு ஒரு 5 கிலோமீட்டருக்கு ஒரு ஊரையே என்ன பண்ணுறாங்க, இது பண்ணி ஒரு சிவராத்திரி நடத்துகிறாங்கன்னா அங்கே லட்சக்கணக்கான ஒரு தனி மனிதனுடைய இது தானே. நீங்கள் மற்ற காரணம்லாம் சொல்லுவீங்க, அதெல்லாம் அடியேன்னு ஏற்றுக்கிறது இல்லை. ஒரு தனி மனிதன் அவன் ஒரு சித்தி பெற்றாதான் இதெல்லாம் நடக்குங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. இல்லைன்னா ஒரு நாள் நிற்க முடியாது. நீங்கள் ஒரு தனி மனிதன் நீங்கள் பார்வை தான் பார்ப்பீங்க. அந்த தனி மனிதன் ஒரு பிள்ளையில் அவனுடைய கோல் இருக்குது, அதில் இவனுடைய சித்தை அங்கே ரீச் ஆகும்போது அந்த நிகழ்ச்சிகள் வெளியில் நடக்குது. ஏன் நீங்கள் தனி மனிதன் தானே, உங்களுக்கு 100 பேர் கொடுக்குறேன், நீங்கள் அந்த காரியத்தை செய்யுங்களாம் பார்க்கலாம். புரியுதா? இப்போ குருமார்கள் பல குருமார்கள்லாம் நடத்துகிறாங்க, சிவராத்திரி நடத்துகிறாங்க, பெரிய பெரிய கேம்ப்லாம் நடத்துகிறாங்க, லட்சக்கணக்கான மக்கள் வராங்க. எல்லாம் வரவன்லாம் முட்டாளா? உங்களை விட முட்டாளா? உங்களை விட நிச்சயமாக, உங்களை விட என்னை விட நிச்சயமாக அறிவாளிகள் தான். ஏன்? பணத்தை ரீச் பண்ணிட்டான், கொடி கொடியாக வச்சுருக்கான். அவனுக்கு என்ன கிடைக்கல? அமைதி ஆனந்தமும் கிடைக்கல, திருப்தி கிடைக்கல. அவர்கிட்ட இருக்குங்கிறத அவன் அறியறான். அறியாமல் போவானா? எத்தனை விசாரணை பண்ணியிருப்பான். பணம் சும்மா சம்பாதிச்சிட முடியுமாங்க? பணம் சம்பாதிச்சு ஒரு நிலையை தாண்டினவன் அடுத்தது அமைதி ஆனந்தத்தை தேடுறானா இல்லையா? ஏன் அங்கே போகிறான் உங்ககிட்ட வராமல்? வேறு எங்கேயும் அங்கே கிடைக்காது. அது அறிவு உங்களுக்குள்ளே தான் இருக்குது. அந்த கதவை அவர் திறந்து விடுறாரு, அதனால் அங்கே மக்கள் கூடுறாங்க. சும்மா இங்கே உக்காந்துக்கிட்டு மைக்கை வச்சுக்கிட்டு தப்பாக பேசுறது அடிப்படை விஷயங்களே இல்லை. நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஒரே காமெடியாக இருக்குது. அதனால் இந்த எந்த ஆசிரமம் ஒரு 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 பயணத்துக்கு வாகனமாக இருக்கிறது வாகனம்தான். வாகனம் சாத்தியம் இல்லை. ஞானம் ஒண்டி தான் வாகனமே சாதனமாக இருக்குது, சாத்தியமும் ஞானமாக இருக்குது. ஆனால் பாக்கி எல்லா விஷயத்துக்கும் வாகனம்தான். வாகனத்தையே நீ என்ன பண்ணக்கூடாது, டிபெண்ட் பண்ணிக்கிட்டு வாகனமே வாழ்க்கையாக நினச்சிட்ருக்க. நிறைய பேர் அப்படி தான் தங்கிடுறான், அங்கங்கே தங்கிடுறான். அதை சொல்லுது. இப்போ நீ ஒரு ஆசிரமம் இருக்க, பிரம்மச்சரியத்தில் இருக்கிற, பிரம்மச்சரியத்தை கரெக்டாக கடைப்பிடி. அப்புறம் கிரகஸ்தத்துக்கு போ, கிரகஸ்தத்தை கரெக்டாக கடைப்பிடி. அப்புறம் வனப்பிரசத்துக்கு போ, வனப்பிரசத்தில் வாழ்க்கையை கரெக்டாக குருவை ஃபாலோ பண்ணி வாழ்க்கையை நடத்து அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு வச்சுருக்கு. பொதுவாக இது எல்லோரும் கடைபிடிக்கிற விஷயந்தான். எக்ஸம்ஷனும் இருக்குது. இந்த எக்ஸம்ஷன் இருக்குங்கிறத அறிஞ்சால் அங்கே துக்கம் இல்லை. எக்ஸம்ஷன் இல்லை, இதை செஞ்சே தீரணும், இப்படி தான் செஞ்சாகணும் அப்படின்னு நிற்கும்போது அங்கே நிறைய துக்கம் ஏற்படும், பிரச்சனை ஏற்படும், குழப்பம் ஏற்படும். ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கணும். எத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்னா ஒரு 5% இருக்கலாம் ஃப்ளெக்சிபிலிட்டி. புரியுதா? எங்கேயாவது ஒரு இடத்துல ரொம்ப ரேராக நான் வளையவே மாட்டேன்னா உடஞ்சி போயிடுவேன். வளைஞ்சு கொடுக்கணும். வளைய வேண்டிய இடத்துல ஒரு 5% வளையலாம். அது எதுக்குன்னா அந்த இடத்துல என்ன பண்ணுறது, சரி செய்கிறதுக்காக.
அங்கே இருக்கக்கூடிய நெருக்கடியை சரி செய்கிறதுக்காக. புரியுதா? எப்போ பார்த்தாலும் வளைஞ்சிட்டு இருக்கிறது இல்லை. அப்புறம் உன்னை ரவுண்ட் ஆக்கி ஸ்ப்ரிங் ஆக்கிடுவானுங்க. எப்பயாவது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம காணும் போது இப்போ என்ன சொல்லுதுன்னா, 96 தத்துவங்களும் உன் மேலே ஏற்றப்பட்ட உபாதிகள், அது நீ அல்ல. நீ அமைதி ஆனந்தம். இந்த 2 விஷயத்த மறக்கவே கூடாதுங்க. எப்பயுமே நீ அமைதியாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும். முடியுமானா முடியும். எப்படி முடியும்னா அறிவு இருந்தால் முடியும். இந்த அறிவை தான் நீ இப்போ தெரிஞ்சுக்கிற, படிப்படியாக தெரிஞ்சுக்கிற, கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிற. அது மெய்ப்பொருளாக இருக்கிறதுனால ஒன்று அது சரியாக இயக்கும். அது மெய்ப்பொருளாக இருக்கிறதுனால, சத்தியமாக இருக்கிறதுனால, அதுக்காக நீ தபஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்ததுனால அப்படி தான் இப்போ எல்லோரும் பிரகாசிக்கிறாங்கன்னா, ஒரு நிலையை தொட்டிருக்காங்கன்னா அறிவு இல்லாமல் மேலே ஏற முடியாது. அதான் சொல்லுது, அறிவு ஒரு நுட்பமான ரூட். அது இப்போ என்ன சொல்கிறாரு, நீ எந்த ஆசிரமத்தில் இருந்தாலும் சரி பரவாயில்ல. இப்போ சில பேர் பைபாஸ் பண்ணுவாங்க, கிரகஸ்தம் இல்லாமல் டைரெக்டாக வனப்பிரசம் போவாங்க, இல்லை டைரெக்டாக சன்னியாசி 4வது ஆசிரமத்துக்கே போவாங்க. அது தப்பு, சட்டப்படி தப்பு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுங்க. சாமானியர்களுக்கு இந்த 4 ஆசிரமம் அவசியம்ப்பா. இவன் ஏற்கனவே ரீச்டு பர்சன், யோக பிரஷ்டன்னு சொல்லுவாங்க இல்லையா, யோகத்துக்கு போயிட்டான், யோகாரூடம் பண்ணிட்டான். யோகாரூடம்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும் உங்களுக்கு. இப்போ சிரவணம் பண்ணுறீங்க, பாதியில் லைஃப் முடியுதுன்னு சொன்னால் இந்த சிரவண பிரஷ்டம்னு பேர். மனனம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது லைஃப் பிராரப்தம் முடிஞ்சிச்சு போயிட்டிங்கன்னா மனன பிரஷ்டன்னு பேர். வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கீங்க, இறைவனை பிடிக்கணுங்கிற சிந்தனை குருவை பிடிச்சிட்டிங்க, குரு உபதேசம் பண்ணுறாங்க, மனனம் கடந்துட்டீங்க, சிரவணம் தாண்டி மனனம் கடந்துட்டீங்க. யோகத்தை கிரகஸ்த கடமைகளை செஞ்சுட்டு வரீங்க. அந்த கர்மாவை யோகமாக பண்ண சொல்லி கொடுப்பாங்க குரு. கர்மாவாக செய்யாத, கர்மத்தை யோகமாக பண்ணினா அங்கங்கே உனக்கு ரிலாக்ஸ் கிடைக்கும், அங்கங்கே நீ ஃப்ரீ ஆகிடுவேன், இல்லைனா உனக்கு கட்டிடும் அந்த கர்மா. அந்த கர்மாவை கர்ம யோகமாக பண்ணினா இடையில நீ தியானத்துக்கு வரலாம், இடையில நீ கோவிலுக்கு வரலாம், இடையில நீ குருவை டெய்லி சிந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்து அந்த கர்மத்தையும் அவன் கர்ம பலன்களை இறைவன்கிட்ட விட்டுட்டு தன்னையும் இறைவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவன் கர்மத்தை செய்கிறான், யோகமாக செய்கிறான், கடமை தவறலை, அப்படி போகிறான் இல்லையா. அது சூக்ஷ்ம நிதித்தியாசனம்னு பேர். அந்த நேரத்தில் அவனுடைய லைஃப் பிராரப்தம் முடிஞ்சு போனான்னா அவனுக்கு மறுபடியும் யோக பிரஷ்டன்னு பேர். எங்கே விட்டானோ அங்கேருந்து அவன் அடுத்த ஜென்மாவில் அந்த மாதிரி உள்ளவனுக்கு நீ அவன் ஏற்கனவே சன்னியாசம் எடுத்தவன், அவனுக்கு போய் நீ பிரம்மச்சரியம் இருந்து தான், கிரகஸ்தம் இருந்து தான், வனபசது இருந்து தான் அப்படின்னு சட்டம் போட முடியாது. அதை சொல்ல வரேன். இது புரியுதா? அதாவது சாதனங்கள் இருக்குது, நியமங்கள் இருக்குது, நியமங்களில் விதிவிலக்கும் இருக்குது. இந்த விதிவிலக்கை செலக்ட் பண்ணுறது தான் மிக மிக அரிய காரியம். அதை பெரியவங்க கரெக்டாக செய்கிறாங்க. அதில் அந்த ட்ராக்கில் போகிறவங்க ஜெயிச்சிடுறாங்க. புரியுதா? அவன் ஏற்கனவே சன்னியாசம் எடுத்து யோக பிரஷ்ட ஆனவன் திருமணம் பண்ணிக்கிட்டு இது பண்ணிட்டு அது பண்ணிவிட்டு இப்படி பண்ணிட்டு அப்படி பண்ணிட்டு வாடானா ஒத்துக்க மாட்டான். அவன் நிற்க மாட்டான். அவனுக்கு இந்த நியமங்கள்லாம் செயல்படாது. புரியுதா சொல்கிறது? அங்கே அதை சொல்கிறாரு இங்கே. யார் எந்த ஆசிரமத்தை எத்திர குத்திர ஆசிரமே ரதாகா, அவன் ஜட்டியாக இருக்கட்டும், முண்டியாக இருக்கட்டும், சிக்கியாக இருக்கட்டும். வார்த்தைகள் ஜட்டினா ஜடா ஜூட்டோடு இருக்கான். அவன் யாருன்னு கேட்டால் குகையில் தியானம் பண்ணுறவன். முண்டினா மொட்டை அடிச்சிட்டான், கம்ப்ளீட்டாக மொட்டை அடிச்சிட்டான் சன்னியாசி. சிக்கினா யாருன்னா குடுமி வச்சுருக்கான் சம்சாரி. 3 கேட்டகரி எந்த ஆசிரமத்தில் இருந்தாலும் சரி, அதாவது பிரம்மச்சரியத்தில் இருந்தாலும் சரி, கிரகஸ்தத்தில் இருந்தாலும் சரி, எல்லோரும் நல்லா ரிலாக்ஸ்டாக இருங்க. நம்ம கிளாஸ் சீரியஸாக இருக்கும், ஆனால் ஒரு எளிமையாக போகணும், அப்படியேன்னு இருக்கக்கூடாது. புரியுதா? எந்த ஆசிரமத்தில் ஜட்டியாக இருந்தாலும் சரி, ஜட்டினாது ஜடாஜூட்டோட குகையில் இருக்கிறான், குளிக்கவே மாட்டான். ஒரு அமாவாசை சாமின்னு சொல்கிறாங்க. என்னென்னு கேட்டால் அமாவாசை அன்றைக்கி தான் குளிப்பாராம். அவங்கெல்லாம் தபஸில் இருக்கிறவங்க குளிக்கணுங்கிற அவசியம் இல்லை. உடம்பில் நறுமணம் வீசும், ஆத்மா நறுமண பொருள், அவங்களுக்கு தனி வாசம் இருக்குது. சுவாமி நம்ம பூஜை பண்ணுறோம்ல, பூஜை பண்ணுற சில நாட்களில் குப்புன்னு அடிப்பார் சுவாமி. அந்த வாசம், அந்த சாமரம் வீசுறன்ல அடியேன்,
அந்த வாசனை வந்து வரும், சுவாமிகிட்டேருந்து வரும், மகிழ்ச்சியாக இருக்கும். அது தனி வாசனை கண்டுபிடிச்சிடுவேன் நான். வேறு எங்கேயும் இல்லாத வாசனை அது, வேறு எப்பயும் இல்லாத வாசனை, வேறு எங்கும் இல்லாத வாசனை, வேறு எப்போவும் நான் அறியாத வாசனை. இந்த சாமரை வீசும்போது சுவாமிக்கு அந்த வாசனை வரும். ஆத்மா நறுமண பொருள். அதனால் அவங்க குளிக்கணுங்கிற அவசியம் இல்லை. இன்னொன்று, அவங்களுக்கு வந்து தண்ணி வந்து பகைமை, அது தெரியுமா? அக்னி ஸ்வரூபமாக இருப்பாங்க அவங்க. நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. நானே சில நேரத்தில் தலையில் தண்ணி ஊற்றினா, தோசைக்கல்லில் நல்லா சூடாக இருக்கிற தோசைக்கல்லில் தண்ணி ஊற்றினா உஷ்ன்னு அடிக்கும்ல, அது மாதிரி எனக்கே ஆகும். இப்போ தியானம் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இது வேறு வழி இல்லை. நான் 2-3 டேஸ் ஒரு முறை விளக்கெண்ணெய் உச்சந்தலையில் தடவுறேன். இல்லைன்னா சளி தண்ணி குடிக்கிற தண்ணியெல்லாம் மேலே ஏறிக்குது, மேலே ஃபுல்லாக காஞ்சி போச்சு, தலை ஃபுல்லாக காஞ்சி போச்சு. சைடு எஃபெக்ட்லாம் இருக்காது, பயப்படாதீங்க. ஆனால் சளி பிடிக்கும். அதனால் தண்ணியிலேருந்து அவங்க விலகியே இருப்பாங்க. புரியுதா? அவசியம் இல்லை. அது ஒரு ட்ராக், அது இருந்துட்டு போட்டோம். அதனால் ஜட்டி, அப்புறம் வந்து முண்டினா மொட்டை சன்னியாசி, ஜட்டினா ஜடாஜூட்டோட குகையில் இருக்கிறான். சிக்கினா சம்சாரி, குடுமி வச்சுருக்கிறான், உபநயனெல்லாம் போட்டிருக்கிறான், சம்சாரி. இந்த 3 எந்த ஆசிரமத்தில் இருந்தாலும் அவங்கள முச்சத்தே, என்னை பஜிக்கிறவர்களுக்கு விடுதலை உண்டு. நான் அத்திர சம்சய, இதை பற்றி நீங்கள் சந்தேகப்படாதீங்க. அப்போ நம்ம என்னான்னு கேட்டால் நல்லா புரிஞ்சுங்க. இந்த 2 வார்த்தைக்கு நீங்கள் பீரியாரிட்டி கொடுத்தீங்கன்னா அதான் நீங்கள். பாக்கி எல்லாம் உபாதின்னு அப்படியே ரிஜெக்ட் பண்ணலாம். அமைதியும் ஆனந்தமும் தவிர பாக்கி எதுவும் நீங்கள் கிடையாது. பாக்கி எல்லா அனுபவமும் என்னது? மித்து தான். தோன்றும் நிற்கும் மறையும். அது காமமாக இருக்கட்டும், கோபமாக இருக்கட்டும், எல்லாம் டெம்பரரி கேஸ். அதுக்குள்ளே அவசரப்பட்டு முடிவெடுத்து வாழ்க்கையை நாசம் பண்ணிடுறாங்க. பண்ணுறாங்களா இல்லையா? எல்லா சிந்தனைகளும் என்னது? விருத்திகளே மித்து தான். எண்ணங்கள் தான் நம்மளை ஆட்டி படைக்குது. அது தெரியுதா நமக்கு? அவனை அட்ரா அப்படின்னு சொல்லுதுன்னு வச்சுங்க. சாப்பிட்றா உடம்பு சரி, சாப்பிட்றா பரவாயில்லடா, சாப்பிட்றா ஏன்னா எனக்கு சுகர் பரவாயில்ல, சாப்பிட்றா, செத்துப்படா அப்படின்னு வச்சு செய்யுதுன்னு வச்சுங்க. என்னது? எண்ணங்கள் தானே காரணம். யார் சொல்கிறா? பார்த்தோன்னே அவனுக்கு 5 புலன்களும் அப்படியே காதில் ஒன்று கேட்குது, கண்ணில் ஒன்று கேட்குது, மிருதங்க சத்தம் கேட்குது, மணி அடிக்கிற சத்தம் கேட்குது. ஏதோ பூரியை பார்த்தா, சோளா பூரியை பார்த்தா, வேறு என்ன அவசியம்? நம்ம கேட்டால் கொடுக்க மாட்றாங்க. நம்ம போய் கேட்குற கடையில் ஒரு கடையில் அது இருக்க மாட்டேங்குது. வேறு என்னமோ கொண்டாந்து கொடுக்குறான். சரி, என்ன ஒன்று சாப்பிடாதெல்லாம் சாப்பிட்டு தொலைப்போம். ஜட்டி முண்டி சிகி வாப்பி முச்சது நான் அத்திர சம்சயக. அப்போ நீங்கள் யாருன்னா, நீங்கள் அனுபவிக்கிற எதுவும் நீங்கள் அல்ல, நீங்கள் அறிகிற எதுவும் நீங்கள் அல்ல, நீங்கள் பார்க்குற எதுவும் எல்லாமே, நீங்கள் பார்க்குறது, அறியறது, அனுபவிக்கிறது எல்லாம் மித்து. தோன்றும் நிற்கும் மறையும். அப்போ நீங்கள் யார்? நான் ஆனந்தம், நான் அமைதி. போதுமா? 2 வார்த்தை. பாக்கியெல்லாம் நிறைய வார்த்தைகள் இருக்குது, அதெல்லாம் விட்டுடுங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அமைதியும் ஆனந்தமும் பங்கம் அடையக்கூடாதுங்க. பங்கம் அடையுதுன்னா நீங்கள் உங்கள் நிலையை விட்டு இறங்கிட்டீங்கன்னு அர்த்தம். அதை புரிஞ்சுக்குங்க. எத்தனையோ சூழ்நிலைகளை உங்களை கீழே இழுக்கும். இதெல்லாம் முட்டாப்பையெல்லாம் வந்து உங்களை வந்து ட்விஷ் பண்ணுவான், குத்துவான், இப்போ கையை பிடிச்சி இழுப்பான், எல்லாம் பண்ணுவான் கீழே இறக்கி விட்றதுக்கு. நம்ம என்ன அட முட்டாப்பையில் இதை நேற்று இதை பற்றி தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடணும்? அவங்ககிட்டலாம் கட் பண்ணி விடணும். இப்போ நிறைய பேர் ஃபோன் நம்பர்லாம் கேட்குறாங்க. என்ன சொல்கிறேன் நான்? ஃபோனே எடுக்க மாட்டேங்க, 5-6 வருஷம் ஆச்சுங்கன்னு சொல்கிறோமா இல்லையா? என்ன காரணம்? பொய்யா சொல்கிறோம். உண்மை. என்னத்தை பேச போகிறேன்னு அவர்கிட்ட? அவர் என்ன கேட்க போகிறா எனக்கு தெரியும், என்ன பேசுவாருன்னு எனக்கு தெரியும். அவர் பேசுகிறது எனக்கு தேவையில்லை, நான் பேசுகிறது அவருக்கு புரியாது. நான் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். உங்களை மாதிரி அது வந்து சங்கரர் வந்து இந்த இடத்துல விவேக சூடாமணியில் அப்படின்னா கேட்க போகிறான்? கண்டிப்பாக கேட்க மாட்டான். கோயில் எத்தனை மணிக்கு திறக்கிறீங்கன்னு கேட்பான். கோயில் எத்தனை மணிக்கு, ஐயர் எப்போ வருவான், அவரை விட்ருவான், நம்மளை கேட்பான். நம்ம ஏதாவது சொன்ன வச்சு அங்கே போய் சொல்லி விட்ருவான், நம்மளை போட்டு மாட்டி விட்ருவான். நம்ம வாயை திறக்க முடியாது. நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் பிரச்சனை ஆகிடும். சில கிரகங்கள் அப்படின்னே இருக்குது, பிறந்திருக்கு, அதுக்குன்னே பிறந்திருக்கு. இதே வேலை அதுக்கு. கோத்து விடுறது, மாட்டி விடுறது, கலப்பி விடுறது.
அப்படிலாம் இருக்குது. சரி விடுங்க, சும்மா ஒரு காமெடியாக எடுத்துங்க, பெருசாக எடுத்துக்காதீங்க. சீரியஸாக அடியன் பேசலை. அடுத்தது ரிபுனா மகாயோகி குரோட ரூபம் ரமாபதி. இப்போது நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவு, நான் அமைதியும் ஆனந்தமும், இதை தவிர என்கிட்ட வேறு எதுவுமே பேசாதீங்க அப்படின்னு ஒரு முடிவில் இருங்க. தெளிவாக இருங்க. இது ஒரு அறிவு தான். இது சும்மா சொன்னால் நீங்கள் இருக்க மாட்டீங்க. ஆனால் அடியன் சொல்ல சொல்ல அந்த இருப்பு நிலை வந்துடும். இது ஆரம்பம். இதெல்லாம் இல்லைங்கிற கருத்தை நம்ம இது வரைக்கும் பேசலை. இதெல்லாம் அறிமுகப்படுத்தணும். முதல் ரவுண்டில் அறிமுகப்படுத்தணும். இது 2வது ரவுண்டு இல்லாமலே 2வது ரவுண்டு பேச்சை ஆரம்பிச்சிட்டோம், மனநத்தை ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 10 கிளாஸாகவே மனநம் தான் ஓடிக்கிட்டு இருக்குது. 2-3 நிமிஷம் தான் மனநம் தான் ஓடிக்கிட்டு இருக்கட்டும். அதனால் நீங்கள் அமைதி ஆனந்தம் தவிர அங்கேருந்து இறங்கக்கூடாதுங்கிற தெளிவு இருக்கணும். நீங்கள் யாருன்னு கேட்டால் எப்போதும் அமைதி ஆனந்தம், அதான் நீங்கள். பாக்கி நீங்கள் எது பண்ணாலும் அப்போ உங்களுக்கு தெரியணும், இது நான் இல்லை, நான் ஏன் இப்படி நடந்துக்கிறேன், இது நான் இல்லை, ஏன் நான் இப்படி ஏன் அழுகிறேன், தவிக்கிறேன், கவலைப்படுறேன், துக்கப்படுறேன், பதட்டப்படுறேன், பயப்படுறேன். இதெல்லாம் உன்னுடைய சொரூபத்துக்கு அல்லாதது. எதுக்கு பயப்பட போகிற? எது ஒன்று என்ன பண்ண போகுது? செத்து போயிடுவியா? மரணம் இல்லை. வேற ஒரு சட்டை, புது சட்டை கிடைக்க போகுது. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு கொடுக்குறேன்னா நான் வாங்கிக்குவேன் புது சட்டை. அதனால் இந்த ரிபு மகர்ஷிக்கு தான் இந்த உபதேசமெல்லாம் வராகர் பண்ணிக்கிட்டு வராரு. ரிபுனா மகாயோகி குரோட ரூபம்னா விலங்கு உடல். அதாவது அவர் வராக அவதாரம் எடுத்திருக்காரு இல்லையா, அதை விலங்கு உடல். குரோடனா விலங்கு உடல்னு தான் போட்டிருக்கு, பன்றின்னு போடலை. குரோட ரூபம் ரமாபதி, ரமாவுடைய பதி. ரமா யார்? லக்ஷ்மியினுடைய பதி, லக்ஷ்மிபதி. மகாவிஷ்ணு குரோட ரூபத்தில் இருக்கார். இப்போது வரிஷ்டாம் பிரம்ம வித்யாம் துவம் அதிகி பகவன் வரிஷ்டா மேலான பிரம்ம வித்யாவை எனக்கு உபதேசம் செய்யுங்கள் பகவான். பகவானே, எனக்கு கேட்குறது ரிஷி ரிபு மகரிஷி. ரிபு கீதைன்னு ஒன்று இருக்குது, அது அப்புறம் பார்க்கலாம். பிரகரண புக்கெல்லாம் நான் உங்களுக்கு இன்னும் பார்க்கல. நம்ம எது தான் பார்க்குறோம்? ஸ்ருதி தான் பார்த்துக்கிட்டே வரோம், இன்னும் ஸ்மிருதிக்கே போகல. ஆனால் ஸ்மிருதியில் உள்ள விஷயங்கள் உங்களுக்கு தெரியாமலே உங்களுக்கு நான் அடியன் இன்புட் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு போக போக தெரியும். இது எல்லாமே சொல்லிட்டாங்க, சொல்லி கொடுத்துருக்காங்க நமக்கு அப்படின்னு. உதாரணங்களுக்கே புரியறதுக்காக பல உதாரணங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வரிஷ்டாம் பிரம்ம வித்யாம் துவம் அதிகி பகவன். அந்த மேலான பிரம்ம வித்யாவை, பிரம்ம ரகசியத்தை எனக்கு சொல்லிக் கொடுங்க கடவுளே அப்படின்னு கேட்க, ஏவம் ச புருஷ்டோ பகவான் பிராக பக்தார்த்தி பஞ்சனக. பக்தருடைய துயரத்தை போக்கக்கூடிய அந்த பரம்பொருள் அவனை பார்த்துட்டு குருவாக அவர் கூறுறார். அப்போ அவர் குரு, இவர் சிஷ்யர். யார் குரு? வராகர் குரு, ரிபு சிஷ்யன். ஸ்வவர்ணாசிரம் தர்மேனு தபஷா. நீ என்ன பண்ணணும்ப்பா தம்பி? முதல்ல ஸ்வவர்ணாசிரம். இப்போ நீ எந்த ஆசிரமத்தில் இருக்க? வர்ணாசிரம தர்மம்னு சொல்லுவோம். வர்ணாசிரம தர்மம் அதில் அதை செய்யணும் இதை செய்யணும்னு சொல்லி நம்ம வேதமே எங்களையெல்லாம் தாழ்த்திடுச்சுன்னு சில தவறான கருத்துக்கள் சமுதாயத்தில் இருக்குது. ஆனால் வர்ணாசிரம தர்மம் வேண்டான்னு சொல்லுது இந்த உபநிஷத். வர்ணாசிரம தர்மத்தை கடந்து வா. இப்போ நான் சொன்னல, முதல்ல வாகனமாக இருக்கணும். வாகனமே சத்தியம் இல்லை. வாகனங்கிறது ஒரு முறை. அந்த முறை உனக்கு ஒத்து வந்ததுன்னா அதை பயன்படுத்தி வா, அது ஒத்து வரலைன்னா அதை தாண்டி வா அப்படின்னு சொல்லுதுங்க வேதம். பாருங்கள், ஆச்சரியமாக இருக்குது. இந்த ஸ்வவர்ண ஆசிரமம் தர்மேன்னு தபஷா. முதல்ல ஸ்வதர்மத்தில் இரு. கிரகஸ்தத்தில் இருக்கியா, பிரம்மச்சரியத்தில் இருக்கியா, வனப்பிரஸ்தத்தில் இது சாமானியர்களுக்கு உள்ளதானுங்க. எக்ஸம்ஷனை எப்பயுமே நல்லா புரிஞ்சுக்கங்க. எக்ஸம்ஷன்ஸ் ஆர் நாட் எக்ஸாம்பிள். விதிவிலக்காக இருக்கிறத கொண்டாந்து எடுத்து வச்சுக்கிட்டு இதுதான் மாடல்னு சொல்லக்கூடாது. எங்கேயாவது ஒன்று ரேராக நடக்கிறது தான் எக்ஸம்ஷன். அதை கொண்டு இதுதான் எல்லாருக்கும் காமனாக உள்ள எல்லாருக்கும் பொருந்தும்னு சொல்லக்கூடாது. அது புரியுதா? சாமானியர்களுக்கு தான் நியமங்கள். ஏன்னா சாமானியர்களுக்கு நியமங்கள் போடலைன்னா அவங்க ஆடு மந்த மாதிரி போவாங்க. இப்போ நீங்கள் போகணும், சன்னதிக்குள்ளே போகணும், 4 பிரிக்கிறாங்க வச்சுங்க. 4 கவுண்டர்னால் 4 கவுண்டர் இருந்தால் 4 வகையாக போவீங்க. தள்ளுமுள் இருக்காது. 2 பேர் போங்க, 2 பேர் வாங்கன்னு ஒரு வழிமுறையை வைக்கிறோம் இல்லையா?
அது மாதிரி வழிவகை செய்கிறது தான் ஆசிரம தர்மங்கள். அது உனக்கு இடைஞ்சலாக இருக்கா, வேண்டாம் விட்டுடுன்னு சொல்லுது. அதை கடந்து வாங்குது. இப்போது நிறைய விஷயங்கள் சும்மா சும்மா வச்சு செய்ய போகுது. இப்போது பாருங்கள், ஸ்வவர்ணாசிரம தர்மேன்னு எந்த உபநிஷத்துலையும் இது வரைக்கும் அடியேன்னு பார்க்கல, இந்த உபநிஷத்தில் பார்க்குறேன். ஸ்வவர்ணாசிரம தர்மேன்னு தபஷா. நீ இப்போ எந்த கிரகஸ்தத்தில் இருக்கியா, பிரம்மச்சரியத்தில் இருக்கியா, உன்னுடைய தர்மத்தை பண்ணிக்கிட்டே வா, உன்னுடைய கடமையை செய்துக்கிட்டே வா. பிரம்மச்சரியத்தில் இருந்தால் படி, கிரகஸ்தத்தில் இருந்தால் இல்லற கடமைகளை கரெக்டாக செய்ய, வனப்பிரசத்தில் இருந்தால் விசாரம் பண்ணு, தனிமையாரு, ஏகாந்தமாரு, அப்படிலாம் இருக்குல்ல, அந்த முறைப்படி செஞ்சுக்கிட்டே வா, ஒரு தவமாக பண்ணிக்கிட்டே வா. அப்புறம் குரு தோஷனாத், குருவை சந்தோஷப்படுத்துகிற குரு சேவா செய்ய. குரு தோஷனாத், சந்தோஷனாத், அது சம்ம விட்டுருக்கும். குருவுடைய திருப்தி, குருவுக்கிட்ட திருப்தி அடைகிற மாதிரி அவருடைய குரு சேவையை செய்ய. இது செய்து வந்தீங்கன்னா சாதனம் பிரபவேத் பும்சாம் வைராகியாதி சதுஷ்டயம். உனக்கு 4 வரம் கொடுக்கப்படும். இப்படி நமஸ்காரம் பண்ணால் உன்னுடைய உயிர் துரியத்துக்கு போகணும்னு சொன்னிச்சில்ல, அதுக்கு முன்னாடிலாம் நமஸ்காரம் பண்ணு தான் சொல்லுவாங்க. நேற்று அந்த வர்மா பாயிண்ட்டு சொன்னேன்ல, நம்ம இந்த கையில் தாயத்து கட்டுறோம்ல, அதே மாதிரி இங்கே ஆபரணமே போடுவாங்க. இதுக்கு கங்கணம்ங்கிற மாதிரி சில ஆபரணங்கள் பெண்களும் போடுவாங்க, ஆண்களும் போடுவாங்க. அதெல்லாம் வர்ம பாயிண்ட்டு. அவர் சொல்கிறாரு, தாயத்து இங்கே கட்டுவாங்கள்ல சார். ஆமாம், அந்த பாயிண்டில் தான் இப்போ நான் வந்து உங்களுக்கு ப்ரெஸ் பண்ண போகிறேன், பெயினாக இருக்கும். அப்போ தாயத்து எதுக்குன்னா அந்த அந்த வர்ம பாயிண்ட்டை அப்படியே சமதளமாக வச்சுருக்குமா, சரி பண்ணிக்கிட்டே இருக்குமா. சொல்கிறது புரியுதா? அதுபோல் இந்த ஒவ்வொரு காரியம் சொல்ல உபதேசமாக சொல்கிறாங்களா, குரு சேவா பண்ணு, உறவார பண்ணி திருப்பணி பண்ணு, பூஜைக்கு பணம் கொடு, பூஜையில் கலந்துக்கோ, இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அது அதுக்கு ஒரு பலன் இருக்குல்ல. இப்போ நீ ஸ்வதர்மத்தை செய்துட்டு வந்து குரு சேவா செய்தினா அது உனக்கு 4 விதமான பலனை கொடுக்கும். அது பேர் சாதன சதுஷ்டயம்னு பேர். நீங்கள் வந்து என்னுடைய மனம் ஒடுங்க மாட்டேது, சமதமாதின்னு சொல்லுவோம் இல்லையா, சமதமாதி சர்க்க சம்பத்தின்னு 6 சொல்லுவோம். அதில் வந்து திதிக்ஷா, முமுக்ஷோ, உபரதி, அப்புறம் அந்த 6 இருக்குல்ல, நீ தீர்க்காலி நிரந்தரிய, இதெல்லாம் வரும். அதெல்லாம் உனக்கு எளிமையாக நடக்கும். எப்படி பார்த்தீங்களா, எங்கேருந்து எங்கே கனெக்ட் பண்ணுது பார்த்தீங்களா? நான் உணர்ந்த விஷயம் என்னென்னா, குரு சேவா செய்தாலும் நமஸ்காரம் பண்ணாலும் டெடிக்கேஷனாக இருந்தீங்கன்னா நீங்கள் அத்வைதம் ஆகிடுவீங்க. நல்லா புரிஞ்சுக்கிங்க, ஈஸியாக டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிடும். ஞானம் இருக்குல்ல, குரு மகிழ்ச்சியாக இருந்தாங்கன்னா, மன நெகிழ்ந்தாங்கன்னா மொத்தத்தையும் அள்ளி கொடுத்துருவாங்க. ஒரே நாளில் அப்படியே மாறிடும். உனக்கே தெரியாது எப்படி எனக்கு இப்படி ஞானம் வந்துச்சுன்னு. உனக்கே எனக்கு நான் அப்படியே அனுபவிக்கிறேன். சுவாமி இவ்வளோ ஞானம் எப்போ கொடுத்தாருன்னு எனக்கு தெரியாது, எப்போ கொடுத்தாருன்னு எனக்கு தெரியாது. தேவன்லேருந்து நான் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்குது. தேவன்லேருந்து ஒரே மாதிரி தான் இருக்குது, ஆனால் எல்லாமே தெரியுது. நம்ம சொல்கிறதும் பேசுகிறதும் நடக்கிறதும் வேதம் அங்கீகரிக்குது, மந்திரம் வருது. உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கேன், ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். அதனால் ஈஸியாக டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிடும். அதனால தான் குரு பின்னாடி பயணம் செய்யுங்கன்னு சொல்கிறது. நீங்கள் என்னோட பயணம் செய்கிறதுனால எனக்கு என்ன நன்மை இருக்குது? ஒரு மகிழ்ச்சி இருக்குது, ஆனந்தம் இருக்குது. உங்களுக்கு என்ன நன்மை இருக்குன்னா ஞானம் கிடைக்கும். நிச்சயமாக ஞானம் கிடைக்கும். எளிமையாக பிடிக்கிற விஷயம் இது. ஃபைட்ஃபுல்லாக இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். டெடிக்கேஷன், ஃபைட்ஃபுல்லாக இருந்தால் அந்த டெடிக்கேஷன் வந்துடும். அதெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் எல்லாருமே அப்படி தான் இருக்கீங்க, நான் அப்படி தான் பார்க்குறேன். யாரையும் பொய்யா நடிக்கிறாங்க அப்படி யாரையும் என்னால் சொல்ல முடியாது. நீங்கள் பொய்யா நடித்தாலும் நான் அதை பொருட்படுத்த மாட்டேன். அது ஒரு நிலை, அது ஒரு மேன்மையான நிலை. புரியுதா? இப்போ அங்கே என்னன்னா, இந்த சாதன சதுஷ்டம் வைராக்கியமாதி, இந்த வைராக்கியம் தான் வராது. இப்போ எல்லாருக்கும் தெரியும், செய்ய மாட்டான்ல, வைராக்கியம் இருந்தால் செயல்பட ஆரம்பிச்சிடுவான். உனக்கு இது செஞ்சால் இது விளங்குவான்னு அவனுக்கு தெரியும், ஆனால் செய்ய மாட்டான். ஏதோ ஒரு சோம்பேறித்தனமோ ஏதோ ஒன்று காலம் கடத்துவான், தள்ளி போடுவான், இதை எனக்கு தெரியணும்னு விட்ருவான். அப்படி இல்லை, செயல்பட ஆரம்பிச்சிடுவான். அதுக்கு தான் எல்லாருக்கும் அந்த விவேகம் இருக்கே, வைராக்கியம் இல்லை. விவேகம்னா இது சரி இது தப்புன்னு பிரித்து பார்க்குறது. சரி தப்புன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தப்பை விடுறதும் சரியை செய்கிறதும் தானே, அதுதான் வைராக்கியம். அதை வந்து குரு சேவா தருது அப்படின்னு சொல்லி
நித்யா யார் சொல்கிற? வராகர் சொல்கிறாரு, ரிபுக்கு சொல்கிறாரு. பாருங்கள், சாமானியர்களுக்கு இல்லை, சொல்கிறவரும் சாதாரணவர் இல்லை, கேட்குறவரும் சாதாரணவரும் இல்லை. நித்யா அனித்ய விவேகம். அப்புறம் உனக்கு எது நிலையானது நிலையற்றதுன்னு தெரியும். என்னப்பா போயிட்டே இருக்க, டைம் கம்முன்னு இருக்கீங்க. இது வரைக்கும் இருக்கட்டும், நாளைக்கு பார்க்கலாம். 19வது மந்திரம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ